வணக்கம் மக்களே. எந்த ஒரு முறையாச்சும் நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. காசு வேண்டாம் சொல்லுங்கள், அப்படி கொடுத்தாங்கன்னா வாங்கிங்க. வாங்கிட்டு நல்ல கேண்டிடேட்டுக்காக ஓட்டு போடுங்கம்மா. ஐயா பெரியவங்க கூட கேட்குறேன். ஏன்னா நமக்கு காசு 500 1000 கொடுத்துட்டு அவங்க கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சிடறாங்க. அதனால் நம்ம பசங்கள்லாம் கான்ட்ராக்ட் முறையில் தான் வேலை கிடைக்குது. எல்லாத்துலேயும் கான்ட்ராக்ட். இப்போ பஸ்ஸு விளம்பரம் கூட கான்ட்ராக்ட் தான். பஸ்ஸில் கூட விளம்பரம் போடுறாங்க, கான்ட்ராக்ட் முறை தான். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் அடித்து அவங்க பல கோடிகள் சேர்த்துருக்காங்க. ஒரு அரசியல்வாதியோட சொத்துக்கெல்லாம் நம்ம கணக்கிட முடியாது, அந்தளவு சொத்துக்கள். நீங்கள் தான் நியூஸில் பார்க்குறீங்களே எவ்வளோ கோடி சொத்து அமலாக்கத்துறை ஆய்வு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க. அது அமலாக்கத்துறை ஆய்வு தான் பண்ணணும், நடவடிக்கை எடுக்காது. அதுவும் செத்து போச்சு. எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் உஷாராக இருங்க. நல்ல கேண்டிடேட்டை தேர்ந்தெடுங்க. விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்க நல்லது செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து எப்படியோ என்ன? நல்லது செய்வார் நினைப்போம். ஓட்டத்தை மாற்றி போடுவோம். இந்த ஒரு வாட்டி ஓட்டு மாற்றி போடுவோம். ஓட்டு பாருங்கள், கண்டிப்பாக செய்வார், நம்பிக்கை இருக்குது. அதனால் அப்படி காசு வாங்க வேண்டாம். காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு திரு விஜய் அவர்களுக்கே வாக்களிப்போம் என்று சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் இந்த கருத்து. நன்றி. வாழ்க வளமுடன்.